உங்க முகம் வந்து நல்லா கண்ணாடி போல ஜொலிக்கணுமா? கண்டிப்பா இந்த ஃபேஸ் பேக்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வாங்க எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேங்க. உளுந்த வந்து நல்லா கழுவிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. அழுக்கெல்லாம் போற அளவுக்கு நல்லா கழுவிக்கிட்டு, அதுக்கப்புறம் பால் நல்லா காய்ச்சாத பசும்பால் ஊத்தி நல்லா ஊற வச்சுருங்க. இது வந்து ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். ஊறுனதுக்கப்புறமா இத வந்து மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். அதே பாலோடவே மாத்திக்கலாங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இது கூட வந்து தேங்காய் இருக்கு இல்லையா? அந்த தேங்காவ குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி அதையுமே இது கூட ஆட் பண்ணிட்டு, எந்த ஒரு தண்ணியுமே ஆட் பண்ணாம, நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்துக்கலாங்க. இந்த தேங்காய்ல இருக்கக்கூடிய அந்த பாலும், ஸோ அந்த உளுந்து கூட ஆட் பண்ணியிருக்கோமே அந்த பாலும் 2மே போதும் அரைக்கிறதுக்கு. இப்போ அரைச்ச அந்த பேஸ்ட்ட நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது, இந்த மாரி உங்களுக்கு ஒரு க்ரீமா உங்களுக்கு கிடைக்குங்க திக்கா. தண்ணி ஊத்தி அரைச்சிங்கன்னா ரிசல்ட் கிடைக்காது. அதனால தண்ணி ஊத்தாம அரைச்சுக்கோங்க. இந்த மாரி தனியா வந்து பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இத வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமா நல்லா வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா கெட்டு போயிரும். அதனால ஏன்னா இதில பால்லாம் ஊத்தியிருக்கனால கெட்டு போயிரும். அதனால டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமா நல்லா ஹீட் பண்ணிட்டு, நல்லா திக்கா க்ரீம் மாரி ஆனதுக்கப்புறமா நீங்க ஒரு பவுலுக்கு மாத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில தேங்காய்லாம் ஆட் பண்ணிக்கிறனால நம்ம ஸ்கின்ன நல்லா மாய்ஸ்சரா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நல்லா க்ளோவாவும் வச்சுக்கும். அது மட்டும் இல்லாம இதில உளுந்து ஆட் பண்ணிக்கிறனால நம்ம ஸ்கின்ன பிரைட்டன் பண்ணி குடுக்குங்க. உளுந்தில வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து பிரைட்டன் பண்ணக்கூடிய எல்லா நன்மைகளுமே அதில இருக்கனால நம்ம ஸ்கின் டெய்லியுமே நாங்க யூஸ் பண்ண நல்லா ஒரு பிரைட்னஸ் குடுக்கும். இன்ஸ்டன்ட்டா பிரைட்னஸ் குடுக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 2டே 2 பொருள் மட்டும் தாங்க. வீட்ல இருக்கக்கூடிய 2 பொருள வச்சு நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட் பண்ண முடியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதோட ஃபுல் வீடியோவுமே டீட்டெயிலா வந்து நான் போட்டிருக்கேங்க. நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா அதையுமே செக் பண்ணி பாருங்க. ஸோ இத வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா, ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 2 நாள் வரைக்கும் வெளியில வைக்கலாம், கெட்டு போகாது. அதுக்கு மேல வந்து நீங்க ஃப்ரிட்ஜில வச்சா தான் கெட்டு போகாம இருக்குங்க. ஒரு 10 நாள் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நைட் அப்ளை பண்ணிட்டு, நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.